வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துக்கு. என் பேர் ஹிதாயத்துல்லா ரஹ்மான், அபுதாபிலேருந்து பேசுறேன். ஜனாப் பிஜே அவர்களிடம் ஒரு கேள்வி. நானும் என் சகோதரரும் சேர்ந்து கூட்டாக ஒரு லாரி போட்டிருக்கோம். ஃபைனான்ஸ் மூலியமா தான். இப்போ சுமார் 2 வருஷம் ஆச்சு அதை போட்டு. அதுக்கு நாங்கள் இன்னும் ஜக்காத்து தரல, இன்னும் ஃபைனான்ஸும் இன்னும் முடிக்கல. இதுக்கு எப்படி நாங்கள் ஜக்காத் தர்றது? அதுக்குன்னு நான் பதில் உங்களோட எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாவது இவங்க கேள்வியில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவங்க ஃபைனான்ஸ்ல ஒரு லாரி வாங்கியிருக்கிறாங்க வட்டிக்கு. ஃபைனான்ஸ்னா வட்டி தானே, வட்டிக்கு ஒரு லாரியை வாங்கி அந்த லாரி மூலமாகத்தான் சம்பாத்தியமே நடக்கிறது. அந்த சம்பாத்தியத்திற்கு நாங்கள் இன்னும் அந்த தவணையும் கட்டி முடிக்கல, இதுக்கு நாங்கள் எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படின்னு கேட்கிறார். நாங்கள் லாரி கடனுக்கு வாங்கி இருக்கிறோம். கடனுக்கு வாங்கி இருக்கும் பொழுது அந்த லாரினா ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஏதோ ஒரு தொகை இருக்கும்ல, அந்த தொகைக்கு நீங்கள் ஒரு லாரியை வாங்கி இருக்கும் பொழுது அதோட கூட இருக்குமோ? சரி, கூட இருக்கும். அப்ப அந்த லாரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் ஆயிடுதுல, அந்த லாரிக்கு உரிய ஜக்காத்தை நாங்கள் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்கறாங்க. இதுல பொதுவான ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். ஜக்காத்து ஒண்ணு குறிச்சுனா கேட்க தேவையில்லை. ஜக்காத்து என்பது நம்முடைய பொருளுக்கு தான் ஜக்காத். நல்லா விளங்கிக்கணும். நமக்கு உடமையானதுக்கு தான் ஜக்காத். நீங்க பைனான்ஸை விட்டுருங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்க கடன் வாங்குறீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அந்த ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்கி விட்டுருக்கிறீங்க. அந்த 10 லட்ச ரூபாயில இருந்து நீங்க அந்த லாரி உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இன்னொருத்தருக்கு உரியது. நீங்க அந்த அவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஆகணும். 10 லட்ச ரூபாய் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த லாரி உங்களுடைய முதலீடு முதலீடு கிடையாது, உங்களுடைய முதல் கிடையாது, உங்களுடைய வருமானம் கிடையாது. அப்ப நான் 10 லாரியை ஓடட்டுமே, 10 லாரி உங்க காசா? இல்ல, யாருடைய காசையை வாங்கி போட்டு என்ன செய்யறீங்க? லாரி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது ஜக்காத் ஆகும்னு கேட்டா, அந்த வாங்கின கடனுக்கு லாரி எப்படி இருக்கிறது அதுக்கு சரியா போச்சு. ஆனா வருமானம் வருதுல, அந்த வருமானம் வரும் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆதாயம். அதுக்கு தான் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். அந்த லாரியின் மூலமாக 1 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்குது, மாசம் 2500 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான். அல்ல 50,000 ரூபாய் கிடைக்குது, 1250 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான். 40 2.5% கொடுத்துடணும். அப்ப இந்த லாரிக்கு கொடுக்கணுமான்னு கேட்டா, லாரி தான் உங்க இது இல்லையே, லாரி அடுத்தவனுடையது. அவன்கிட்ட ரூபா வாங்கி நீங்க வாங்கியிருக்கிறீங்க. அதுல வட்டிக்கு வாங்கினா தனியா குற்றம் இருக்கு உங்களுக்கு. அது ஒரு விஷயம். வட்டி இல்லாம ஒரு கடனா வாங்கி இருந்தா கூட உங்க லாரி அல்ல அது. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்க இதா? உங்க இது கிடையாது. எத்தனை வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய கடையில சரக்கு இருக்கு, எல்லாம் அவங்க இதா? எத்தனை வியாபாரிகள் கொடுக்க 4 கோடி ரூபாய் அடுத்தவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப மீதி ஆனால் கொடுத்தப்ப என்ன மிச்சம் இருக்கு, அது அவருடையது. அப்ப அதனால பிறருடைய பொருள் நம்ம கிட்ட இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடையது இல்லை. நம்முடையது எனக்கு என்ன திருப்பி தான் கொடுக்க போறோம். அவருக்கு நம்மளுக்கு கடன் தந்தாரு, அவர் அது கொடுத்துருப்பாரு ஜக்காத்து. அவருடைய பொருள் அவர் கொடுத்துக்குவார். நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அப்ப கடனெல்லாம் திருப்பி கொடுத்த பிறகு நீங்க சம்பாதிக்க நீங்க ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கடனெல்லாம் அடைச்ச பிறகு கூட தனியா கொடுக்க தேவையில்லை. நீங்க தான் மாதம் வருமானத்தை கொடுத்துறீங்க. அந்த மிச்சத்தை வச்சுதான் நீங்க கடன் அடைக்கிறீங்க. மாதம் 1 லட்ச ரூபாய் வருது, 1 லட்ச ரூபாய்க்கு 2500 ரூபாய் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு 50,000 ரூபாய் கடனுக்கு அடைக்கிறீங்க. இந்த கடனை எதுல அடைக்கிறீங்க? ஜக்காத்து கொடுத்த காசுல இருந்து அடைக்கிறீங்க. அப்படி கொடுத்து உங்களுக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப கூட உங்களுக்கு லாரியை கொடுக்க தேவையில்லை. ஏன்? இந்த லாரியை வாங்குவதற்குரிய காசுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டு அதிலிருந்து அந்த லாரியை வாங்கியிருக்கிறீங்க. 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க, லாரியை வாங்கி போட்டீங்க, வருமானம் வருது, அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துறீங்க. மிச்ச காசுல கொஞ்சம் செலவழிக்கிறீங்க, கொஞ்சத்தை அவனுக்கு கடன் அடைக்கிற கொடுக்குறீங்க. அப்ப இந்த கடன் அடைக்க கொடுத்த ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டீங்கல்ல, மாசம் கொடுத்துட்டீங்கல்ல. கொடுத்த ஜக்காத்து கொடுத்த காசுக்கு ஒரு லாரி வாங்கினா லாரிக்கு நீங்க தனியா கொடுக்கணும். லாரிக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையே இல்லை. அதே நேரத்தில் நீங்க முன்னாடி வாங்கிட்டீங்க, அதுக்கு ஒரு தௌபா செஞ்சுக்கிறேன். ஏன்னா வட்டிக்கு போய் வாங்கக்கூடாது. பைனான்ஸ்ல போனா ரிபா, வட்டி அல்ல அழிக்கிறான், உயிர்பி சதக்காத், தர்மங்களை வளர்க்கிறான், பறக்கத்தே இருக்காது. நீங்க வட்டிக்கு வாங்கி ஒரு முன்னேறலாம் நினைத்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அவர்கள் இருக்காது. வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னா, திருந்துட்டீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நீங்க இனிமேல் வாங்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை அடைப்பதற்குரிய முயற்சியை பண்ணுங்க. ஆனா ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு சொந்த கணக்கு, இந்த காலத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒரு கணக்கு மொழியிட்ட கேட்டீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா என் இது எவ்வளவு பண்ண சொல்லிட்டு போறான். குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் அவன் அள்ளி போட்டீங்கன்னா
கணக்கை பார்த்து இதெல்லாம் போக உன்னுடையது இவ்வளவுதான், அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது கொடுத்துட்டீங்களா, வர கொடுக்க வேண்டியதில்லை. சரி.